மந்திரி பதவி ரிசைன் பண்ணாதான் பெயில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரி பதவியை ரிசைன் பண்ணிட்டு பெயில் வந்து கிடைச்சிடுது. ஆல்மோஸ்ட் செப்டம்பர் 26, 27 அந்த டைம்ல தான் பெயில் கிடைக்குது. பெயில் கிடைச்ச உடனேயே செந்தில் பாலாஜி அவர்கள் பாத்தீங்கன்னா 28ஆம் தேதியே வந்து மந்திரி ஆகிறார். செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியில வரத்துக்கும் மந்திரிகள் எல்லாம் வந்து ஷஃபிள் பண்ணி அதுக்கப்புறம் டெப்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அப்பாயிண்ட் ஆகிறதுக்கும் அதே டைம்ல நடக்கும் பொழுது செந்தில் பாலாஜிக்காகவே கவர்மெண்ட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி தான் ஒரு பின்பமும் இருந்தது. செந்தில் பாலாஜி எப்பயும் போல மந்திரி ஆகிறாரு, எப்பயும் போல ஆக்டிவ் ஆயிடுறாரு. இன்ஃபேக்ட் செந்தில் பாலாஜி அவர்கள் பெயில் கேட்கும் பொழுதெல்லாம் அவர் உடல்நிலை சரியில்லைன்ற பெயில் கொடுத்திருந்தாரு. சப்சிக்வெண்டா வந்து செந்தில் பாலாஜி அவர்களுடைய பிரதரும் இன்னும் அப்ஸ்காண்டிங்ல தான் இருக்காரு. கொஸ்டின் ஏன் வந்து அசோக் குமார் இன்னும் அப்ஸ்காண்டிங்ல இருக்காருன்ற அந்த கேள்வி இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ மந்திரி பதவியில தொடர்ந்தா என்ன பிரச்சனை இருக்கும்னு நம்மளால யூகிக்க முடியுது. ஒரு பார்ட்டி ஒர்க்கரா இருக்கிறது வேற, மாவட்ட செயலராவோ இல்லாட்டி பார்ட்டியில கீ பொசிஷன்ல இருக்கிறது வேற, கவர்மெண்ட்ல மந்திரியா இருக்கிறது வேற. அதுவும் கவர்மெண்ட்ல ஒரு கேபினட் மினிஸ்டரா இருக்காரு, 2 போர்ட்ஃபோலியோ ரிட்டைன் பண்ணிக்கிறாரு, க்ளோஸ் டு த டிஎம்கே பவருக்கும் இருக்காரு, அது வெளியில எக்ஸிபிட்டும் பண்றாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டரா செந்தில் பாலாஜி இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட விட்னஸ், கவர்மெண்ட்ல வேலை பண்ணக்கூடிய ஒரு எம்ப்ளாயி, கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பவர்ல இருக்கக்கூடிய மந்திரிக்கு அகைன்ஸ்டா கூண்டேரி கோர்ட்ல பதில் சொல்லணும் இல்ல விட்னஸா வந்து நிக்கணும்னு சொன்னாக்க இட் இஸ் டெஃபினட்டா வந்து ஒரு அச்சம் இருக்கிறது வந்து நார்மல் தான். அப்ப இந்த அச்சம் ஏன் வந்து ஒரு விட்னஸ்க்கு வரணும்? அப்ப அந்த விட்னஸ்க்கு அந்த ஃபியர் இருக்கக்கூடாது. அப்ப விட்னஸ்க்கு ஃபியர் இருக்கக்கூடாதுன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரியா இருக்கணுமா வேணாமான்னு செந்தில் பாலாஜி முடிவு பண்ணணும்.